ஹாய், நான் தான் சிவகுமார். நான் ஒரு மொபைல் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் மொபைல் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிராண்ட் நியூ மொபைல்ஸ், சர்வீஸ், மொபைலுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு அக்சஸரி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தேவையான டெம்பர், பேக் கவர், பவுச்சு, ஹெட்ஃபோன்ஸு, அது பிராண்டடு, அன்பிராண்டடு எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சரி, மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒய் ஐ ஸ்டார்டட் எ யூடியூப் சேனல் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட பர்பஸ் என்னென்னா, நம்ம சோஷியல் மீடியா நாம் யூஸ் பண்ணுறோமா, இல்லை சோஷியல் மீடியா நம்மளே யூஸ் பண்ணுதாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சோஷியல் மீடியாங்கிறது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் அப்படிங்கிற சோஷியல் மீடியா நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா நாம் அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதில் தான். ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நமக்கு பிரயோஜனமாக இருக்கா, இல்லை கம்பெனிக்காரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காங்கிறது பார்க்க போகிறோம். மெயின் பர்பஸ் சோஷியல் மீடியாவோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா, நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறது தான் அதோட மெயின் பர்பஸ். ஸோ மோர் அட்டென்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதில் அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவன் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறான். ஸோ பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப், ஃபேஸ்புக் ரீல்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவனுக்கு தான் வருமானம் வருது, புரியுதுங்களா? நமக்கு அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது அவனுக்கு தான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கஸ்டமர் கிடையாது, புரியுதா? நீங்கள் ஒரு ப்ராடக்ட். யூ ஆர் நாட் தி கஸ்டமர், யூ ஆர் த ப்ராடக்ட், புரியுதுங்களா? இட் இஸ் பில்டு பை த டீம் ஆஃப் சைக்காலஜிஸ்ட், இன்ஜினியர்ஸ் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட். இதெல்லாம் யாரை பில்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆப்பை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் ஆஃப் சைக்காலஜிஸ்ட், ஒரு டீம் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க பில்ட் பண்ணுற டீமில். இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, டேட்டா சயின்டிஸ்ட் இருப்பாங்க. எதுக்குன்னா, கீப் யுவர் ஐஸ் ஆன் ஸ்க்ரீன் அஸ் லாங் அஸ் பாசிபிள். நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் இந்த டீமை வச்சு அதை நம்ம என்னென்ன பண்ணோம், நம்மளோட மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வச்சு கீப் ஐஸ் ஆன் ஸ்க்ரீன் அஸ் பாசிபிள். ஸோ ஓகேங்களா? இதோட பிஸ்னஸ் மாடலு, நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரெட் பேனர்ஸ், சோசியல் வேலிடேஷன்ஸ், ப்ரூஃப்ஸு, பர்சனலைஸ்டு அல்காரிதம், ஒய் இட் இஸ் மேட்டர் இப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், சரிங்களா? பிஸ்னஸ் மாடல் அப்படின்னா, சோஷியல் மீடியாங்கிறது நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஸோ நம்ம எந்த காஸ்ட்டும் அவனுக்கு பே பண்ண போகிறது கிடையாது. அது சோஷியல் மீடியா இஸ் ஃப்ரீ. ஸோ நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த வீடியோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இல்லையா தெரியாது, ஆனால் நம்ம எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெகுலராக ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்து அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுது. அந்த ஹேபிட்டை அவன் யூஸ் பண்ணிக்கிறான். எப்படின்னா, இந்த ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு அவன் பில்லியன்ஸ் ஆஃப் காஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறான். ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு அவன் பில்லியன்ஸ் ஆஃப் காஸ்ட் யூஸ் பண்ணோம், புரியுதுங்களா? அந்த ப்ராடக்டோட அந்த ஆப் ப்ராடக்ட் கிடையாது, நம்மளோட அட்டென்ஷன் தான் அவனுக்கு முக்கியம். ஸோ நம்ம அட்டென்ஷனை அவன் கிராப் பண்ணுறான், புரியுதுங்களா? அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ணி என்ன பண்ணுறான்னா, அதில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். பிஸ்னஸ் பீப்புள்கிட்டேருந்து அவன் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா அவன் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போதுலாம் ஆடு மாதிரி வரும். அந்த ஆடை அவன் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு அவன் சம் ஆஃப் அமௌண்ட் வாங்கிப்பான் பீப்புள்கிட்ட, புரியுதுங்களா? அதுதான் அவனோட ரெவென்யூ. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஆடு அவன் காமிப்பான். அந்த ஆடு காமிக்கிறதுனால he get more money made. இதுதான் சோஷியல் மீடியாவோட மெக்கானிசம், கோர் மெக்கானிசம். ஃப்ரீயாக கொடுக்கறதுனால அவனுக்கு எப்படி காசு வருதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அவன் அதில் ஆடு மூலிமா நம்மளை அதை பார்க்க வைக்கிறதுனால அவன் மணி ஏர்ன் பண்ணணும், ஓகேவா?
நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரோல் பண்ணும்போது அடுத்த ரீல்ஸ் என்ன வருது, அது வந்து போரிங்காக இருக்குது, போர் அடிக்குதா, இல்லை வந்து அமேசிங்காக இருக்குதாங்கிறது வந்து நமக்கு வந்து என்னங்கிறதே தெரியாது. அதனாலேயே நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து செக் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்தது ஏதோ காமெடி வீடியோ வராதா, இல்லை வந்து அடுத்தது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஏதோ குக்கிங் வீடியோஸ் வராதா, அந்த மாதிரி அதை வந்து செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கோங்கிறதோட அதை செக் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளை. புரியுதா? இதனால வந்து நமக்கு வந்து டோப்பமைன் வந்து கிடைக்கும். ஸோ பிரெயினில் ஒரு கெமிக்கல் ஜென்ரேட் ஆகும். அது வந்து என்னென்னா நம்ம திரும்ப திரும்ப அதை வந்து ஸ்க்ரோல் பண்ண வைக்கும். அது வந்து மெயின் பர்பஸ், அதோட டோப்பமைனுங்கிறது அதோட மெயின் வேலை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டே கிடையாது. ஆக்சுவலாக ரீல்ஸை இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா நோ ஸ்டாப்பிங் பாயிண்ட். அது பேஜ் 2 பேஜ் 3ங்கிறதும் போகாது. நான் அதை ஸ்டாப் பண்ணட்டுமானும் அந்த ஆப் எதுவும் கேட்காது. உங்களை ஸ்க்ரோல் பண்ணிக்க வச்சுட்டே இருக்கும். நீங்கள் வந்து உங்களை அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேவையோ இல்லையோ நீங்கள் பாட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது வந்து அதோட ஜாப். சரிங்களா? அது நீங்கள் பண்ண கிடையாது, அந்த ஆப் வந்து உங்களை பண்ண வைக்குது. புரியுதா? ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ், ரெட் பேனர்ஸ் அண்ட் சோஷியல் வேலிடேஷன்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த நம்ம லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலும் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க, யாரோ ஒருத்தர் புதுசாக வீடியோ போட்டாங்க, ஸ்டோரி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகிட்டே இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து அது ஒரு அல்காரிதம் தான். சரிங்களா? அதில் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சிக்னல் ஃபார் அர்ஜென்சி அண்ட் உங்களை வந்து ட்ரிகர்ஸ் செக்கிங் பல்ஸ், அதை வந்து உங்களை செக் பண்ண வைக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனுங்கிறது வந்து அது ஒரு அல்காரிதம் டு மேக்ஸிமைஸ் யுவர் ரிட்டன் விசிட். ஒவ்வொரு தடவையும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு அது தேவையோ இல்லையோ, யாராவது ஒருத்தருக்கு நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டாங்களா, நம்ம போட்டோ வீடியோக்கு லைக் வந்துச்சான்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு உள்ளே போய் அது அடிக்கடி நம்மளை வந்து உள்ளே போக வைக்குது. சரியா? நம்ம போய் அந்த இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ண கிடையாது, அது வந்து நம்மளை யூஸ் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் இவங்களோட ஜாப். சோசியல் மீடியாவோட ஒர்க்கு நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து அந்த அட்டென்ஷனை வந்து அதுக்கு கொடுக்குறதுனால நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி பார்க்க உங்களோட ஒர்க்கை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. நாம் என்ன நினைக்கிறோம், ஃப்ரீ டைமில் தான் எடுத்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. அவன் வந்து பார்க்க வைக்கிறான், நம்மளோட அட்டென்ஷனை வாங்குறான், நம்மளோட டைமை வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறான். ஓகேவா? இதில் நம்ம ஒவ்வொருத்தரும் லைக், கமெண்ட், ஷேர்ஸ், மேக் செக் ஆப் ஆஃப் ஒன்லி டிலேடு ரீல்ஸ் ஆஃப் லைக்ஸ் இன்டென்ஸ்லி. நம்ம ஏதாவது ஒரு வீடியோவோ இல்லை ஸ்டோரிஸோ போடுறோம் அப்படின்னா அதில் போடுற லைக்ஸில் வந்து இன்டென்ஷனாக டிலே ஆகும். லைக்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க, பட் ஆனால் நமக்கு ஷோ ஆகிறது வந்து லேட் ஆகும். ஸோ ஓகேவா? அது வந்து இன்டென்ஷனலாக அந்த ஆப்பில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சரி இந்த ஸ்டோரிஸ் போடுறோம்னா 24 hours நம்ம யார் வந்து பார்க்குறாங்க, நம்மளை யார் பார்க்குறாங்க அப்படின்னு செக் பண்ண வைக்கிறாங்க. செக் பண்ணுறதுக்காக ஸோ லைக், கமெண்ட், ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளை வந்து அதை செக் பண்ண வைக்கிறான். எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அடிக்கடி எடுத்து ஒரு வீடியோஸ் போட்டோம்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ரெகுலராக பார்க்கறதுனால நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆடு ஜென்ரேட் பண்ணுவோம். ஆடு ஜென்ரேட் பண்ணுறதுனால அதை நம்ம பார்க்கறதுனால அவனுக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? அதோட அல்காரிதமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குக்கிங் வீடியோ எடுத்துக்கோங்களேன். குக்கிங் வீடியோ எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்குற வீடியோ எல்லாமே குக்கிங் வீடியோஸாக தான் வரும். ஓகேவா? குக்கிங் வீடியோஸை பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போனாலும் அதே வீடியோஸே வரும். ஸோ இதெல்லாம் வந்து அவனோட அல்காரிதம். ஸோ நமக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்குது, அதனால் இந்த வீடியோ தான் அவனுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வர வீடியோவும் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸாக வரும். ஓகேவா? அதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டி லைக் பண்ணும்போது அதோட வேலை என்னென்னா, சரி இவனுக்கு பிடிச்சிருக்குதாட்டிருக்கு, அதனால் இந்த மாதிரி வீடியோ காட்டினோம்னா இவன் வந்து நம்மளே பார்த்துட்ருப்பான் அப்படிங்கிறதுனால அந்த குக்கிங் வீடியோஸாக ரெகுலராக வரும். அதில் வர கண்டென்ட்டு உண்மையாக இல்லை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது. சரியா? அடுத்தடுத்து வர வீடியோ வந்து நீ உனக்கு லைக் பண்ணிட்ட அப்படிங்கிறதுனால உனக்கு அது பாட்டுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். அது ட்ரூவாக அது வந்து உண்மையாக இருக்குமா இல்லை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறதெல்லாம்
அதோட வேலை கிடையாது. நம்மளை பார்க்க வைக்கணும். நம்மளோட அட்டென்ஷன் அவங்களுக்கு தேவை. ஓகேவா? ஸோ இதை வந்து அவன் மணி எப்படி மேக் பண்ணுறாங்கிறது அதான் சொல்கிறேன். மோர் அட்டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு மோர் ஆட் இம்ப்ரெஷன். நீங்கள் ஒவ்வொரு ஆட்டையும் அது இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இடையில அந்த ஆட் ஒன்று வரும். சரிங்களா? அந்த ஆடை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு சிலர் ஆடு வருது, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஆடை கிளிக் பண்ணி அதில் போயிட்டு பார்க்குறாங்க இல்லையா? நம்ம எத்தனை பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறோம் சரியா? நம்ம ஒருத்தரா 2 பேரா? சில மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம். ஸோ அதில் யாரோ ஒருத்தர் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதில் அவங்க வந்து உள்ள போகிறாங்க அப்படின்னா அது ஆடு கொடுக்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதில் ஆட் இம்ப்ரெஷன் வரும். அதனால் வந்து ஹையர் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியா. சரியா? ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து அவன் வந்து ஹையராக நம்ம அட்டென்ஷனை கிராப் பண்ணி ஹையர் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம இதை வந்து எதுக்கு வந்து சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை பயன்படுத்தி நம்மளை பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அவங்க வந்து நாம் அதை பயன்படுத்துகிறோமா, இல்லை அவங்க வந்து நம்மளை பயன்படுத்துகிறாங்கிறதாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். இப்போ இது வந்து இதிலேருந்து நம்ம வந்து என்ன வந்து மெயினாக வந்து என்ன தேவை அப்படின்னா, முக்கியமாக நமக்கு வந்து இதோட அவேர்னஸ் தேவை. அவேர்னஸ்னால் எதுக்குன்னா, இந்த மெக்கானிசம் வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ சோஷியல் மீடியாங்கிறது வந்து எப்படி ரன் ஆகுது, அது எதுக்கு ரன் ஆகுது, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவையில்லை, அதாவது ஃப்ரீயாக இருக்கவங்கன்ட்டு நம்ம உள்ளே போய் யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு அடிக்ட் ஆகிருக்காது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் எடுத்த உடனே ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது. அந்த டைம் வந்து நம்ம ஏதாவது வேலை இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். சரியா? ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்கணும். எடுத்து ஓப்பன் பண்ணும்போது இப்போ இது வந்து இது தேவையா, நமக்கு வேலை இருக்குது, நம்ம வேலையை நம்ம பார்த்து முடிச்சிட்டோமா, அந்த வேலையை பண்ணிட்டோமா, நம்ம மைண்டில் இருக்கிற வேலையெல்லாம் நிறையா இருக்குது, ஸோ அதெல்லாம் பிடிச்சிட்டோமா அப்படிங்கிறது ஒரு செகண்ட் நீங்கள் யோசிக்கணும். எடுத்து இன்ஸ்டாகிராம் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அதை யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு போகவே மாட்டீங்க. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதில் அதான் அந்த மெக்கானிசம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதோட மெக்கானிசம் புரியுதுங்களா? புரிஞ்சுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதோட அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும். அவேர்னஸ் இருக்கிறதுனால நீங்கள் அதில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இதோட ப்ராக்டிக்கல் வேஸ் என்னன்னா, அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளை வந்து மைண்டை வந்து அதாவது உள்ளே போக வைக்கும். ஸோ ஏதோ வந்துச்சு, லைக் வந்துடுச்சா இல்லையான்னு பார்க்க வைக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. தேவையில்லை. இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நமக்கு அந்த சண்டே அந்த மாதிரி லீவ் கிடைக்கும்போது ஃப்ரீ டைம் கிடைக்கிது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வேணால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த மாதிரி அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்னால என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷனே இருக்காது, ஆஃப் பண்ணிடுவேன். யூடியூப் வீடியோஸு எந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஆஃப் பண்ணிடுவேன். வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் கூட நான் உள்ளே போய் பார்த்தா தான் எனக்கே தெரியும். தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் எதுவுமே நான் செஞ்சிட்ருக்கோம். ஒரு வேலைக்காக ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுவோம். நம்ம ஒருத்தருக்கு மெயினாக வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். அதை டச் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்மளோட டைம் தெரியாமலோ ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? நம்ம வேலையே கெடுக்குது. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் சில ஆப்லாம் இருக்குது. ஆப் டைமர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்லாம் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா ஒரு காலைல 8 to 5 வரையும் நீங்கள் வந்து அந்த ஆப்பில் டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் வந்து லாக் ஆகிருக்கும். நீங்கள் தேவைன்னா கூட அது யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதான் இந்த வீடியோவில் மெயின் பர்பஸ் என்னென்னா, நம்மளோட அட்டென்ஷனை வந்து எதில் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? சோஷியல் மீடியாங்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதான் அட்டென்ஷன் வந்து ஒரு கரன்சி மாதிரி.
யூஸ் பண்ணுறோம். Attention is a super currency. அட்டென்ஷனுங்கிறது வந்து இது வந்து ஒரு சூப்பர் கரன்சி. இதை வந்து நம்ம அட்டென்ஷனை எதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஒர்க்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கணும். நம்ம காலைல 8 to 5 ஒர்க் போகிறோம் அப்படின்னா நம்மளோட அட்டென்ஷன் அதில் தான் இருக்கணும். அந்த டைமில் தேவையில்லாமல் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். அது வந்து உங்களோட வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ அது ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து தேவையில்லாமல் அதை யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.